அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், 3இல் புதன் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குரு, 5இல் கேது, லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். விரய ராசியில் 7.5 சனியில் சனி பகவான் இருக்கிறார். ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன் இருப்பதால் பேச்சில் உஷ்ணம் வெளிப்படும், கோபம் அதிகம் ஆகும். குடும்பத்தில் அமைதியாக இருத்தல் வேண்டும், அனுசரணை வேண்டும், இணக்கமாக இருக்க பழகுதல் வேண்டும். 3இல் புதன் சுக்கிரன் பரவாயில்லை. தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் நன்றாக கையாள வரும். தரகு கமிஷன் ஏஜென்சி அன்பர்களுக்கு பண வரவுகள் பெருகும். 9ஆம் தேதி முதல் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள் சென்று வர வாய்ப்புகள் வரும். குருவுடன் சுக்கிரன் இணைவதால் சற்று பண வரவுகள். அதே நேரத்தில் 7.5 சனியில் விரய சனி என்பதால் பணத்தினை திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். கவனமாக இருத்தல் வேண்டும். பிள்ளைகளால் தொல்லைகள், அதிக தொல்லை கொடுப்பர். பிள்ளைகளை பராமரிப்பது தங்களுக்கு கடினமாக இருக்கும். கஷ்டமான நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் பண உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை அறிந்து புரிந்து கொண்டால் ஓரளவு முன்னேற்றம் உண்டாகும். உழைப்பு அதிகம். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. வீட்டில் பெரியோர்களின் பேச்சினை கேட்குதல் வேண்டும். அடுத்து, வாரத்தின் கடைசி நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு வருவதால் புதிய திட்டங்களை தொடங்கும் வாய்ப்பு தங்களுக்கு உண்டாகும். வீடு, சொத்து, தாயார் தொடர்பான பேச்சுக்கள் நடக்கலாம். உங்கள் கருத்துக்கு மேலதிகாரிகள் மதிப்பு தருவார்கள். பொருளாதாரத்தில் ஓரளவு உயர்வு. அறிவுரை: அவசரத்தையும் கோபத்தையும் தவிர்த்தல் வேண்டும். பதறிய காரியம் சிதறி போகும் என்பர். அர்த்தாசம குரு ராசியில் செவ்வாயும் 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதையும் மறந்து விட வேண்டாம். டக் டக் என எடுத்தெறிந்து பேசுவீர்கள். தங்களை அறியாமலேயே கோபம் தங்களுக்கு நிறைய வரும். 2ஆம் இடத்தில் சூரியன் என்பதால் தன குடும்ப வாக்குஸ்தானம். கணவரிடம் அனுசரணையாக பேசுதல் வேண்டும். மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறார். தேவையில்லாத வகையில் பணங்கள் செலவாகலாம். ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். 7.5 சனியில் விரய சனி என்பதால் ஏதாவது ஒரு உடல்நல கோளாறு வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி தலைவலி, ஒற்றை தலைவலி, இஎன்டி ப்ராப்ளம், கண், காது, மூக்கில் பிரச்சனை வரலாம். இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். சுபகாரிய பேச்சுகளில் தடைகள் ஏற்படும். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கிருஷ்ணர் மந்திரத்தை உச்சரிக்கவும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். தங்களுக்கு நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.